யோ உன்னாலதான் மாமா ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேர் பண்றதுதான் பாக்குறோம்ல. ஐயோ கொஞ்சம் ஆடாம உட்காரேன். ஐ ஆம் ஸ்டடி. நான் இது உட்காரணும். என்னமோ பண்ணு. யாரு எங்க அக்கா மகனா? வாயா வாயா, காலேஜுக்கு போறியா? என் ராஷா, நீ 4 எடுத்து படிச்சா எனக்கு அது போதும். மாப்பிள்ள பரமா மாமா இந்த டீ சாப்பிடுங்க. மாப்பிள்ள மாமா இந்த அந்த டீ சாப்பிடு. கொடு டீ. என்னடா காலையிலேவா? என்ன புதுசா கேக்குற? ஏன்டா என்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குடி. பெரிய மனுஷன் தான் அப்படித்தான். போ போ. மாப்பிள்ள இந்த மாதிரி குடியார போயிலோட எல்லாம் பேசாதியே. உங்க ஹோட்டல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்லா படிங்க மாப்பிள்ள. சரி. சட்டையும் வேட்டியும் வகுத்து சாப்பிட்டியா? சாப்பிட்டுண்ணே. இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கோ. வேணாண்ணே. செலவு கச்சிக்கடா. சொன்னா கேளுங்க. வா. வேணாண்ணே. பாண்றேன்ல. போ பத்திரம் போயிட்டு வா. மாமா வரேன் மாமா. குடி. போ. போதுமா? வரேன். பத்திரம் போயிட்டு வா. ஓகே. நீ உட்காரு. நானா? நீ நல்லா படிக்கணும்பா. போயிட்டு வாயா. சைக்கிள்ல புடவை நல்லா மாடிச்சு கொடுக்கப்பா. அறமாட்டேங்குது. ஒரு பொம்பளை சுத்திக்கிட்டு பாக்குறாங்க பாடுறா. நான் ஒரு ஆம்பளை இருக்கிறப்ப நீங்க அக்கா தம்பியில போறியாடா? ஒரு ஊர் பெரிய மனுஷன் முன்னாடி வேடிக்கையா பாக்குறீங்க. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன்டா. டேய் உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்கடா. ஐயோ தள்ளனே பாவிங்களா, அங்க திரும்புங்கடா. ஏய் அடியே மத்தவங்க கொண்டு பாவிங்களா. ஒரு பொண்ணோட மானத்தை தட்டி கேட்கத்தான் இந்த தட்டி எடுத்து அங்க வர அவமானு போய்க்கிட்டான். என் பொண்டாட்டி குடிக்கிறது ஊரே பாக்குற மாதிரி செஞ்சு விட்டாடா. இந்த எத்துப்பல்ல சிரிப்பு ஏமாந்துட்டமே. நல்லா இருக்கு. அதை இப்ப உண்மையாக்கி விட்டாடா. பாவி மகனே, போதிக்க ஒத்தல கூப்பிடு. யோ உன்னையெல்லாம் எங்க தாய் மாமன் சொல்லிக்க அசிங்கமா இருக்கியா? ஏன் அப்படி மானத்தை வாங்குற? நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க. இன்னைக்கு நான் சரியில்லை. நான் வீடு கட்டணோ இல்லையோ பாத்ரூம் கட்டியாவடா. போ சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பணும். போடி. என்ன மதனி, இவ என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? நீ என்ன பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்கார்ந்திருக்க? என்னன்னா அடடா வாமா. வாமச்சான் உட்காரு. மாமோளே எப்படி இருக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? எல்லாம் சொல்லுவா. அந்த புள்ள என்ன சொல்ல போகுது? ஏய் நீ என்ன இழிச்சிட்டு இருக்க? வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது குடி கொண்டாந்து கொடு. மாமாட்ட பேசு. ஏய் மருந்து இது வாயில வயிறு போகுது. சாப்பிடுற கையில எழுந்துச்சு பள்ளிக்கூடம் போடா கூடாது. இந்தாங்கனே தண்ணி குடிச்சு. என்னே உன் மருமவ பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், வந்துருனே. என்னம்மா முன்ன பின்ன சொல்லாம திடுதுப்புன்னு பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஆமாண்ணே, அண்ணன் தம்பிங்க கிட்ட எல்லாம் முறையா சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டு என்ன கூட்டி ஆந்துட்டாரு. என்னன்னே பண்ண சொல்ற? அதான் அடிச்சிட்டு வந்தாச்சுல, வாங்கிக்கங்க. அண்ணே மனசுல ஒண்ணு நினைச்சுக்காம வந்துருனே. இந்தா வாங்கிக்கண்ணே. அட நீ ஏமா உம்முன்னு இருக்க? வாங்கிக்க. இந்தா. ஏல விரும்மாண்டி நீயும் வந்துறியா? இந்தா மனசுல ஒண்ணும் வச்சுக்காத. உன் புருஷனுக்கு பணம் வசூலிக்கிறதுக்கு இது ஒரு புது வழி. சரியா சொன்னடா தம்பி. நீங்க லட்சத்தை எழுதிற போறவாரு. நீயும் வந்துரு. என்ன எவ்வளவு தானம்? என்ன எப்படி இருக்கா? என் மருமக புள்ள பால் குடிக்கிறானே, அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. என்னங்க உள்ளதான் இருக்கானே? வாக்கா. என்னது? உன் மருமக பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், மறக்காம வந்துரு. அப்படியா? சந்தோஷம். ஏய் என்னடி பறக்க பாத்துட்டு வா. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்ன சொல்ற? பேசாதே. சத்தா போய்டாங்க. அப்படி என்ன உனக்கு விசேஷம் வேண்டி கிடக்கு? பேர போடாம என்ன இதுக்கு நீ பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க? அவன் கூட பாக்கலையா? நீ எல்லாம் என்ன புரிய தங்கச்சியா? அண்ணா ஒட்டில உறவுல வந்திருக்கல. அப்புறம் அதுக்கிட்ட போய் என்ன பேசிட்டு? எடுத்து போ. எல்லாம் போ சும்மாறல. ஏடா உலகம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் பத்திரிக்கையில பேர் ஓட்டுக்கலாம். பத்திரிக்கையில பேர் ஓட்டு வந்தவா வரேன்டா அப்பா. ஏய் நாளை எடுத்து பத்திரிக்கை உங்கள கிளம்பு. ஏய் அந்த கேட்க மாட்டேன். ஒரு ஸ்டீவல் அண்ணன் கூட பண்ணிட்டா உறவு கொண்டாடுற. போயா போ போ. வந்தவா வரேன்டா போடா. என் அண்ணன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா பேரை படாம விட்டுருப்பாளா அந்த சிரிக்கி? ஒட்டும் இல்லாம உரமும் இல்லாம என்னத்த கட்டி ஆள போற அந்த பாவி மக. அதை விடுத்த அக்காவா பேர் போட மறந்துருக்கோம். பத்திரிக்கை பேர் விட்டு போயிருக்கோம். இதை போய் நீங்க பெருசா பேசிக்கிட்டு இதுக்கு மேல சொரணை கட்டு போனீங்க அப்புறம் அவமானப்பட்டு தான் வருவீங்க. ஏய் வாய் மூடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கும்போதே போக விட மாட்டேன், இப்ப போக விட்டுருவியா என்ன? அண்ணே இவங்களை கோவிச்சு என்னென்ன பண்றது? அக்கா அது இவங்கெல்லாம் அப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துருச்சு. இப்ப யார் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இவன் எதுக்குடி இங்க வரமா? அதானே
என்ன இன்னொரு பிறப்பான அக்கா நம்ம கூட பிறக்க போகுது. நாம செய்ய வேண்டிய மொழியை கரெக்டா போய் செஞ்சா தானே அக்கா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். நம்ம என்ன கஷ்டப்பட்டு யோசிக்கிறீங்க? போலாண்ணே. மச்சானை பத்தி நமக்கு அப்புறம் தான் தெரியுமாண்ணே. அக்கால பாருங்கண்ணே, என்ன நம்மள விட்டா அதுக்கு யாருண்ணே இருக்கா? போலாண்ணே போலாண்ணே. அண்ணே ஆடுன்னு அடிப்பாங்களாண்ணே. நம்ம கொட்டுக்காரன்டா உன் இஷ்டத்துக்கு ஆடுறா ராஜா. உனக்கு ஏதாவது வேணா அண்ணன் கேளு. என்ன இனிமேல் எதா இருந்தாலும் போய் சந்தோஷமா எடுப்போம். ஏய் எங்க அப்பன் பேரை கொண்டவனே, மெதுவா மெதுவா போடா. டேய் கொட்டுக்காரங்களை தள்ளி விட்டுறாங்கடா. வந்துட்டானே வெறும் பயில சீர்சனத்தியோட. என்ன சுப்பிரமணியா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு தான் வந்தவங்கள வாடு கூட்டா குறைஞ்ச போயிருவாரு. விரும்பு நீ பத்திரிக்கை கிழிச்சு போட்டானா எங்க வராம போயிருவியோன்னு நினைச்சேன்டா. அதான் வந்துட்டோம்ல, போக்கா போய் வேலையை பாருப்போ. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. முக்கா தொட்டுக்கு பிரயோஜனமில்ல சல்லிப்பைய திங்கிறதுக்கு வந்துட்டான். பெருசு என் தங்கச்சி மனுக்கு காதை பார்த்து குத்து. நீ கை நடிக்க கண்ணை குத்தி விட்டுறாதியா? ஆமாயா, பலிக்காம குத்தி விடுங்க. நான் பதில் சொல்ல முடியாது. அவ்வளவுதான்டா மாப்பிள்ள, முடிச்சிருச்சிடும். ஏய் அந்த மாப்பிள்ள வாயில திணிக்கடா. அழுகி நிறுத்துட்டு. என்ன தங்கச்சி சந்தோஷம் தானே? என்ன மாப்பிள்ள திருப்தியா? சந்தோஷம். பரமா கறி கஞ்சி இம்புட்டு வறுமுட்டை சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டாலே போதும்ண்ணே. நீ போய் படக்குன்னு சாப்பிட்டு வந்துடு, இல்லை தீண்டு போகும். உனக்கு பதில் நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துட்டுமா? வந்து இந்தாங்க 100 ரூபாய். உச்சப்பட்டி சவனம்மா. மாமா வாங்கிட்டு மாயன் பரமே தாய்மாமன் மொழி 50,000 ரூபா. 50,000 எழுதிக்குங்க. போட்டேன். சோறு கூட போட முடியாது. பக்கத்து சிரிக்கி வீட்டுலயா வந்து சமையல் அரிச்சிட்டு போறேன். ஐயா என் தம்பி எங்க அப்பா செத்துட்டான்னு இருக்கையா? இல்லையா? இல்ல என் அப்பா சாவல. நீதான் என் அப்பா. ஆத்தா இல்ல என் ராசா எங்க அப்பா. என் தம்பி இப்படி பண்ண அக்கா கையால ஒரு ரூபா சோறு கூட வாங்கி திக்காம வந்துட்டியடா. பாவி எங்களெல்லாம் பாவி ஆக்கிட்டு வந்தது. மாப்பிள்ள தாய் தகப்பனா இருக்க வேண்டியது அக்காவும் மாமனும் தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேயா. மாயாண்டி பெத்த மகன்
பக்கத்த பையன் இல்லைன்னு சபையே நிறைச்சு போட்டியா. செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனை என்னால அடிக்க முடியாதியா. ஏக்கா அழுதுகிட்டு இருக்க? அழுகாதக்கா. பரமா சும்மா இருக்கா? இது உன் படிப்பு செலவுக்கு வச்சுக்கப்பா. படிப்பு என்ன மாமா? படிப்பு எனக்கு வேணாமா. இல்ல தம்பி, மாமா சொல்றாங்கல்ல, வாங்கிக்கையா. அழுகாதக்கா, நீ அழுகாத. நீ ஒரே பிள்ளை, சிரிச்சுக்க இருக்கணுக்கா. அதுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. பத்திரிக்கையில பேர போடலான்னு கூட பிறந்த பொறுப்பு இல்லைன்னு போயிருமா மாமா. அதனாலதான் மாமா நான் மொய் செஞ்சுட்டு வந்தேன். அந்த மொய் பிறந்த திரும்பி கொடுத்து எங்க அக்கா கூட நான் பறக்கல சொல்ல வைக்கிறாங்க மாமா. பரமா, என்னத்த? நீ படிப்புக்கு காசு இல்லைன்னு பசங்களோட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன், இதை வச்சு படிச்சுக்கியா. வேணாத்த. நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே எங்க அண்ணனுடைய ஆசை. வாங்கிக்கையா. இல்லத்த, இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருக்க நகை போய் எனக்கு வேணாத்த. என்னம்மா பேசிக்கிட்டு? இந்த மாமா புடி வச்சுக்கையா. 16ஆம் தேதி கல்லறுக்கும் போராட்டம் வச்சிருக்கோம். ஆமா. அனைத்து தோழர்களையும் அழைச்சு பெரிய அளவில் அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். எங்கண்ணே ரொம்ப நாளா ஆளவே காணோம்? இல்ல, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வேலையாயிருச்சு, அதான் வர முடியல. அண்ணா, உங்ககிட்ட தனியா பேச. என்ன விஷயம்ண்ணே? என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. தம்பி சின்னவன் படிப்பு விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தேன். எங்க அத்தை கொஞ்சம் நகை கொடுத்துருக்குறாங்க, அதோட நீங்க கொஞ்சம் பணம் இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அதனால என்னண்ணே, வீட்டில் வந்து வாங்கிக்கோங்கண்ணே. அண்ணா, நீங்களே அவன் கையில கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலத்துல கள்ளக்காதல கூட 4 பேருக்கு தெரிஞ்சு செஞ்சிடறாங்க. கூட பிறந்த பிறப்புக்கு உதவுறதுக்கு ஒருத்தனுக்கு தெரியாம தானே உதவ வேண்டியது இருக்கு. அதனால தப்பா எடுத்துக்கிறாம நீங்களே அவங்க கையில கொடுத்துருங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஹலோ பரமு, நான் பூங்கொடி பேசுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடா அழுதுட்டு வரீங்க? என்னடா ஆச்சு? சொல்லுங்கப்பா. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. டேய் வருமாண்டி, அண்ணே, நானும் நம்ம அப்பனை போல தாய் இல்லாத பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுரும் போல இருக்கல. ஒன்றும் ஆகாதுண்ணே மதினிக்கு. நீ ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? பரமா, என்னண்ணே என்னென்ன ஆச்சு மதினிக்கு? டேய் பெரிய மதனிக்கு ஏதோ வயிற்றுல கட்டியாம்டா. உள்ள கொண்டாந்து சேர்த்தாங்க. ஏபி மைனஸ், ஏதோ ரத்தம்லாம் இல்லையா, கிடைக்காதான். பயமா இருக்குடா பரமா. சாமி, அம்மா கொண்டாடுறா, பயப்படாதப்பா. ஏன் பிளட் குரூப்பும் அதே தான். நான் தரேன்டா. டாக்டர், உங்க மனைவி உயிர் பழைச்சிட்டாங்க. இனிமே எந்த ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. நன்றி டாக்டர். இருக்கட்டும். டேய் தம்பி, என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுத்துட்டடா. ஏன் அப்படி பேசுற? எனக்கு 6 வயசா இருக்கிறப்ப மதினி இந்த வீட்டுக்கு மருமலா வந்துச்சு. உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், எனக்கு ஆத்தானே. இப்படிலாம் பேசாதுண்ணே. கட்டி வந்த நம்பி என் தாய் இல்லைன்னு நம்மகிட்ட பயலுக்கு ஆக்கி அரிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம இந்த பயலுக்கு 1 ரூபா கஞ்சி துணிமெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டீங்க? ஏப்பா அந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க? மம்முட்டியா கொண்டா வா, நம்ம வீட்டுக்கு போறோம். நீ என் மூத்த பிள்ளையா, நீ இங்க இருந்து கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. வாயா, நம்ம வீட்டுக்கு போலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்கீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இமீடியட்டாக என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.
ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அதை இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவா தயவு செய்து படிடா, டே படிடா. முதல் நாள் அப்படிதான் இருக்கும், ரொம்ப கூச்சப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எல்லாரும் சோஷியலாக பழகுவாங்க. பிஎஸ்சி காலேஜுங்க. எந்த வருஷம்? லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் கூட அந்த காலேஜில் தான் படித்தேன். அப்படிங்களா? சாப்பிடுங்க. அப்பல நான் இன்னும் பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? அன்னைக்கு கிளப்பு கடையில் கேட்குறேன் 60 ரூபாய்ங்கிறேன். எமிட்டி பிரியாணியா அது 50 ரூபாயாமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு குடும்பத்தோட பிரியாணி சாப்பிடாமையா விட்டுருவான். சாப்பிடுங்க பாருங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மகனே கூட 50 ரூபா வச்சுக்கடா. கொடுப்பேன். இந்த கூட குடுக்குற 50 ரூபா அதுக்கு போய் பிரியாணி திங்கலாம்ல? ஏய், என் பொண்ணு பரவோட பிரியாணி பெருசாடா. எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டப்ப, காடு மேடுன்னு அலைஞ்சு கூழும் கஞ்சியும் குடிச்சுவிட்டு ஒரு நல்லது உள்ளதை சாப்பிடாம போயிட்டேப்ப. ஹலோ பூங்குடியா? ஆமா. பூங்குடி சொல்லு பரமு. எப்படி இருக்கு பூங்குடி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எப்பமா வருவ? எக்ஸாம் முடிஞ்சதும் வந்துருவேன் பரமு. உன் நினப்புல தான் நான் இருக்கேன். பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி. பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி. காலமெல்லாம் உன்மடியில் தலை சாய்ந்திருக்கும் நேரமடி. காலமெல்லாம் உன்மடியில் தலை சாய்ந்திருக்கும் நேரமடி. உன் குழந்தை நானாக, என் குழந்தை நீயாக வாழப்போறோம் பாரடி. உன்னுடலில் உயிராக, உன்னுடலும் நானாக வாழ்வெல்லாம் நீயடி. பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி. பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி. பரீட்சைக்கு நேரமானதுனால என் அத்தை மகனை வலுக்கட்டாயமா பைக்ல கூட்டிட்டு போக சொன்னேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாலதான் அவருக்கு கால் போச்சு. உன்னை கடைசியா சந்திச்சுட்டு போனப்போ என் அத்தை மகன் கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாண பொண்ணு கடைசி நேரத்துல நான் கொடையெல்லாம் வாழ மாட்டேன்னு எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. அந்த கல்யாணம் நின்னு போச்சு பருவம்.
வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்க. நானும் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். கடைசியா எங்க அப்பா என் காலில் விழுந்து கேட்டுனாரு. எனக்கு வேற வழி தெரியல பரமு. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. என் கழுத்துல தாலி ஏறும்போது எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் இருந்துச்சு. அப்பயும் என் மனசுல ஓ நினைப்பு தாண்டா இருந்துச்சு. இருந்தாலும் என்னால கால் போனவர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டேன். இப்படி நீ உடஞ்சிட கூடாதுருதா. எனக்கு கல்யாணம் அனுப்புறம் கூட நான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடஞ்சிடாத பரமு. இல்லைங்க, உங்களை நான் தப்பா நினைக்கலங்க. என் மேல யார் அன்பு வச்சிருந்தாங்க, நான் யாரையும் ஆசைப்பட்டாங்க, அந்த உறவு எனக்கு ஒட்டுறதே இல்லைங்க. மாமா, நான் சொன்ன பரமோ இவர்தான். சாரி சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்கள் காதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குங்க. நீங்கள் எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க, அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக வாழணுங்க. உங்களை ஒரு காலத்தில் கால் சென்றதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. பழசு எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காம இவரோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்க. அதான் என் ஆசைங்க. அப்போ நாங்கள் வரோம் சார். பார்த்து போயிட்டு வாங்க. கல்ல கண்ட இடத்துல கூட கடவுளா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையும் என் புருஷனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கல்ல, உலகத்துல நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். நீ நல்லா இருக்கணும் பரமோ. உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வர. சொல்லுமா, நீ மட்டும் வந்திருக்கேன், என் தங்கச்சியும் கூட்டு வந்திருக்கலாம்ல. தோட்டத்துல நிறைய வேலை குடிங்க. குடிங்க. உடம்பு வளைஞ்சு வேலை பார்க்க மாட்டேன், சாப்பிடுங்க. நீயே போய் பார்த்துட்டு சொல்லி உன் தங்கச்சி தான் அனுப்பிச்சு விட்டா. என்ன மாப்பிள்ளை இப்படி நனைஞ்சு வர்றான்? டேய், என்னடா அது? இப்படி தொப்பலாம் நனைஞ்சு வந்திருக்க? பைத்துக்கற பையில தலையை கூட தோட்டாம சலதோஷம் முடிச்சு காய்ச்ச கட்சி வந்துச்சுன்னா அடா பண்றது. தோட்டிக்கடா எங்க போய் நினைச்சிட்டு வந்திருக்க? இப்படி பாருங்க அவனை. ஏன் மாப்பிள்ளைல மாப்பிள்ள தான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு. ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு அவர் புலப்பத்துல பாப்பாருல. அது 4-5 இடத்துல பார்த்துருக்க, ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது மாமா. மாப்பிள்ள, நம்ம சொந்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, முடிச்சலாமா? ஐயோ மாமா, உலகத்துல எங்க வேணாலும் பொண்ணு வாரு, உன் சொந்தத்துல வேணும். ஏன் எங்க சொந்தம்னா அவ்வளவு பயமா? உன்னோட என்ன, நான் படிச்சு பெரியாள்னு ஆசைப்பட்டது அப்ப, அதை நிறைவேற்றினது நீங்களும் அத்தையும் தான். நான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறத காட்டிலையும் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே. ஐயா, ஐயா, என்னோடவே எங்க அண்ணன் குடும்ப உறவுல அத்து போச்சு. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணு, அந்த வரவை நீடிக்க வச்சுட்டயா. மாப்பிள்ள ரொம்ப பெரிய மனசுத்தனமா முடிவு பண்ணிட்டயா. எங்களுக்கு சுத்தமா தோணாமே போச்சுல. மாமாய், எங்க தம்பியில் அவன். ஏன் மாப்பிள்ள போச்சு. என்னத்த இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவனு பொண்ணு கொடுக்கறேன்னு பேசிக்கிட்டு இருக்க.
எத்தே இவங்கள பத்தி தெரியாது, வீடுதான் பெருசா இருக்கும். ஆனா நட்டுக்குட்டி சாமத்துல பாய்தலனியோட இருட்டுல கூட்டு போயிருவாங்க அந்த புள்ளைய. அந்த மைக் செட்டுக்காரன் அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டான். போனவங்க ஒரு புள்ளைய வேண்டி வேண்டாங்க, தெரியுமா உனக்கு? வேணாம்தே, கொஞ்சம் யோசித்தே வேணாம்தே. வேணாம் மாமா, நான் வரமாட்டேன் மாமா. கொலை கட்ட தருவார், வாடா. கொலை கட்டியா மாமா? குடு மாமா, எங்க இருக்கு மாமா? ஏய் மேடம் இன்னைக்கு இல்ல என்ன பார்த்து பார்க்காம சிரிப்பிக்கிட்டு போற? என்னடா மினிக்கிட்டு திடீர? உங்க ஆத்தா சொல்லணும் கல்யாணம் முடிச்சுக்கலாம்டா. விட மாட்டோம்டா. இங்க பாரு, உன்னைய வப்பாட்டி ஆக்கியாவதும் ஒரு சொத்தை அடைஞ்ச திரும்புடா. போ போய் உங்க ஆத்தால போய் சொல்லு. ஏன்டா அதை போய் வெட்டிட்டு திர்ற? அப்படியே எடுத்து அடுப்புல வைக்க வேண்டியதானே? நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு வெட்டி கூடுறதா சோறா கோலாம். வரும்போது வெறிஞ்சிருக்கியா வந்தாளுங்க, இப்ப நல்லா சொகுசா வேலை கத்துக்கிட்டாளுடா. பாண்டியண்ணே, எதுக்கு நான் ஐத்தமல அசிங்கமா பேசுனேன்? ஏய் உன்னை வர வைக்க தான் அப்படி பேசுறேன். இவன்டா நான் பேசுறேன். ஏய் யாரிட்ட வந்து கேக்குற? இன்னைக்கு ஓஞ்சால் எங்க வேண்டே? என்ன யாரடா உனக்கு கண்ணு வர்ற அப்படி? ஓடே போடா எத்தனை ஓடே பிற. நான் பருக்கு பாய் போனே. எங்கடா நான் கேக்குறேன்? அப்பா என்ன சொத்த பிடிக்க கொடுப்பா? கல்யாணம் பண்ணி எல்லாம் தடையா பாக்குறியா? உன இங்கே படிக்க மாட்டேனா? வாங்க தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. வாங்க தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. அந்த அனாதை பையனை அடிச்சு கொல்லுங்கடா. அண்ணன் முன்னு பகையாவே நினைக்கிறவங்கிட்ட நீ ஏன் போய் கேட்ட? யாரும் வரல, அவனை அடிச்சே கொண்டிருப்பாங்க. என்ன அடிச்சதை பத்தி கூட கவலைப்படுத்த என்ன அனாதை பையன் சொல்லிட்டாரு பெரியப்பா. அதான் தன்னால தாங்க முடியல. ஏய் நீ அனாதை பையலாடா, இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. ஏய் தம்பி, அவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இழுத்துட்டு அவனை இதுடா கட்டா மடிச்சே. ஐயா நீ சும்மா இரு. ஒரு கை பார்த்துட்டு வா. தம்பி மேல ஒரு தப்பு இல்லையா? எப்ப எனக்கு ஒரு பீடி கொடுப்பா. கொடுத்தேன்னா வீடியோ குடி கூடாதுடா. எப்ப நீ செத்து போயிட்ட அந்த பீடி எல்லாம் எனக்கு தானே. முதல்ல உன்னை கொல்லணும்டா. சொல்லு. நம்ம அப்ப மாயாண்டிக்கு தான் நீ பிறந்தது உண்மைனா இவங்க ஆத்தாட்ட குடிச்ச சேனை பரல கக்கணும்டா. அடாவீங்க. ஆம்பளைங்களாடா நீங்க? ஒருத்தரை போட்டு அம்புட்டு பேர் அடிச்சிருக்கீங்க. தைரியம் இருந்தா ஒத்த குத்த மோதி பாருங்கடா. அப்போ தம்பிய பொணமா தான கொண்டு போவீங்க. அப்படின்னா ஒரு தம்பி எங்க கூட பறக்கல நினைச்சுக்கிறோம்டா. பாப்படா பாப்பம்டா. ஏய் தம்பி, நீ ஆம்பளை சிக்க அந்த நோலி வேற வெட்டிட்டு வாடா. போடா. ஆண்டி புள்ளைய ஜெயிச்சிட்டு வர நேரத்துக்கு இவன் தான்டா வரோம். டேய் போடா. அப்படி போடுறா. டேய் போடா. உன்னை உயிரோட கொண்டு போடுறா. உள்ள போடா. டேய் போடா. டேய் டேய் மரியா. டேய் டேய் விடுடா. மரியா. டேய் டேய் விடுடா. டேய் டேய் உன்னை போடா. டேய் விடு. ஆறு மணி ஆகிடுச்சு. விடுடா. விடு. டேய் போடா முட்டிக்கறோம்டா. விடுடா. டேய் விடுடா. நல்லாடா. டேய் டேய் அட்டா. தம்பி சமோக்காரா.
பொண்டு கச்சடி நினைச்சியாடா என் போனா வடா பரமா என்னை போட்டு அடிச்சிடாரா எனக்கு பயமா இருக்குடா என்னை போட்டு அடிச்சிடாரா பரமா என்னை போட்டு அடிச்சிடாரா வேணாட்டா அடிக்க மாட்டியா அடிக்க மாட்டேன் நீ அடிச்சிருவேன் பயமா போச்சுடா எனக்கு ஒண்ணு லூசுன்றாங்க நீ லூசு இல்ல அவங்க தானே லூசு பைத்தியம் எல்லாம் அப்படியா நான் லூசு இல்ல பரமா அவங்களை அடிச்சது நல்லதுடா அப்படித்தான்டா அடிக்கணும் பரமா நான் உன்னை தூக்கட்டா வாடா வாடா பரமா வாடா வாடா பேசு பேசுப்பா கூட பேசுப்பா நல்லப்பா சித்தப்பா மாதிரி அது மகப்பா பேச மாட்டியா பேசுப்பா பேசுப்பா ஏன் பேச மாட்டேங்கிற பேசுப்பா கூட புறமில்லாப்ப நீ பெரியப்ப கப்பன் போனதுக்கு அப்புறம் நீ தானப்ப எங்களுக்கு அப்ப இப்ப உன்னைய காட்டிலிய எங்க அப்ப 2 வயசுக்கு இளைய இருப்பேன் எந்த நோய் நொடியும் கிடையாதுப்ப திடீர்னு கரண்ட் செத்து போயிட்டா இருப்பேன் நான் கூட பிறக்க மாட்டா இருப்பேன் அப்படி இழந்துட்டு அடிக்கிறப்ப உடனே விட்டு எங்களுக்கு யாரும் பேருங்க நீங்க பழி நினைக்காதப்ப எங்களுக்கு பெரியப்பா பிறக்க போறப்ப எங்களை மன்னிச்சிடுறா நீ என் செல்ல புள்ளடா என் செல்ல புள்ளடா என்ன மன்னிச்சிடுறா தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருக்கா நீ அழக்கூடாதுடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக யாரோடும் கோபம் இல்லை யார் மீதும் பாவம் இல்லை நீரோடு நீரடிக்க நீர் விலகி போவதில்லை கண்ணோடு பெருகுதடா கங்கை என பாச வெள்ளம் கண்ணோடு பெருகுதடா கங்கை என பாச வெள்ளம் அன்புதான் கடவுள் என்று அறிந்து கொள்ளும் நேச உள்ளம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக எப்படி வச்சிருக்க காலங்கள் உள்ளவரை
காவியங்கள் எங்கள் கதை கண்ணீரில் தேன் கசிய கண்டோர்கள் போற்றும் கதை கம்பனை அழைத்து வந்து உறவினை பாட வைப்போம் கருவேலன் காட்டுக்குள்ளும் பரத பாசம் காண வைப்போம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? எங்க மாமா என்ன நல்ல முறையில பாத்துக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆனந்த வேலை எனக்கு ஒரு அன்பான மனைவி கிடைச்சிருக்கா. எனக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தால் கூட துடிச்சு போயிடுவா. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். சரி நாங்க வரோம். ம் சரிங்க சரி. வரோம். வரோம். ஏய் இன்னைக்காவது வாழ்ந்த லவா சொல்லிடுறா எப்படியாவது. பயமா இருக்கா? பயந்தா வேலைக்கு ஆகாதுரே. இந்த மாயாண்டி குடும்பத்தில் கஷ்டப்பட்ட இந்த பரமனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இது என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்தி விட்டு போங்களேன்.